என்ன நாகு, அடுத்த அரபு நாட்டு பயணம் எப்போதானாம்? டவுனுக்கு போய் ஏஜெண்ட்டை பார்த்தியா? என்னதான் சொன்னாரு? உனக்கு நிச்சயமா வாய்ப்பு உண்டுன்னு சொல்லியிருப்பாரே. நீதான் அவருக்கு ரொம்ப நெருக்கமானவனாச்சே என விசாரித்தான் லோகநாதன். நாகராஜன் சுரத்தில்லாமல் இருந்ததை வைத்தே அவன் போன வேலை நல்ல விதமாய் முடியவில்லை என்பதை புரிந்து கொண்டிருந்தாலும் எதிரில் வந்துவிட்டதால் வேறு வழியில்லாமல் கேட்டு வைத்தான். அதிக நேரம் அவன் முன் நிற்க விரும்பவில்லை. மணி, சேகர், குமார், சம்பத் ஆகியோரிடமெல்லாம் பணத்தை கேட்டது போல் தன்னிடமும் பணத்தை கேட்டு விடுவானோ என அவனுக்கு உள்ளூர உதைப்பு ஏற்பட்டிருந்தது. மற்றவர்கள் நாகராஜன் கண்களில் படாமல் இருந்ததுடன் லோகநாதனையும் எச்சரித்தனர். அவனும் சுதாரிப்பாக இருந்த போதிலும் இப்படி ஏதாவது ஒரு நேரத்தில் எக்குத்தப்பாய் எதிர்பட்டு விடுவதுண்டு. அவனை நிமிர்ந்து பார்த்த நாகு என்ற நாகராஜன், ரொம்ப நம்பிக்கையா போனேன்டா. வளைகுடா நாட்டில் இப்போ நிலைமை சரியில்லையாம். அங்கிருக்கிறவங்களுக்கே வேலை இல்லைன்னு வெளிநாட்டு ஆட்களை எல்லாம் திருப்பி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. சப்கான்ட்ராக்ட் கொடுத்துக்கிட்டு இருந்த கம்பெனிக்கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்லை. நானே உள்ளூரில் ஏதாவது வேலை தேடிக்கலாம்னு இருக்கேன்னு ஏஜென்ட் சொல்லிட்டான்டா என்று சோகத்துடன் கூறினான் நாகராஜன். மனசை தளர விடாத நாகு, உன்னை போல பரோகாரிக்கு துன்பம் வருதுன்னா அது கடவுளுக்கே பொறுக்காது. நிச்சயமா உனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் பாரு. வரட்டுமா? நில்லு லோகு, அவசர வேலைடா. போயிட்டு வந்து உன்னை பார்க்குறேனே. பணத்தை கேட்டுருவேன்னு தானே இப்படி பறக்கிற? ஏண்டா, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? வெளிநாட்டில் சம்பாதிக்கையில் 3/4 பங்கை உங்களுக்கு தானேடா செலவழிச்சேன். சாப்பாடு, சினிமா, ட்ரெஸ்ஸுன்னு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தோடு இல்லாமல் கேட்டபொழுதெல்லாம் கணக்கு பார்க்காம அள்ளி கொடுத்தேனே. அத்தனையும் ஒரு நாளில் மறந்துடுமாடா? இரவு பகல் 24 மணி நேரமும் என்னையே சுற்றி சுற்றி வந்தீங்களேடா. தூக்கத்தில் கூட எழுப்பி பணம் வாங்கிட்டு போனீங்களே. இப்போ பணம் தீர்ந்து போச்சுனதும் உங்களுக்கெல்லாம் என்னை மறந்து போச்சு. என்னோட விலாசம் மறந்து போச்சு. ஒருத்தனும் எட்டி பார்க்கறதில்ல. நானே தேடி வந்தாலும் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இல்லைன்னு சொல்கிறீங்க. நேரில் பார்த்தாலும் அவசர வேலை ஆத்திர வேலைன்னு நழுவுறீங்களேடா, நன்றி கெட்ட நாய்களா என ஆத்திரமாக லோகநாதனின் சட்டையை பற்றினான். வெளவெளத்து போனான் லோகோ. நானாடா உங்ககிட்ட வந்து இது வேணும் அது வேணும்னு கேட்டேன்? நீயா தானா தேடி வந்து உன் ஜம்பத்தை காட்டுறதுக்காக எங்களுக்கெல்லாம் செலவழிச்ச. நீயா தானே பணத்தை கொடுத்த. அப்போ கூட நான் உன்கிட்ட ரொக்கமாக வாங்கினதில்லையே. நீ கட்டாயப்படுத்தினேன்னு 1-2 முறை வந்து ஹோட்டலில் சாப்பிட்டேன். வேணும்னா வா, உனக்கு வாங்கி கொடுக்குறேன், தின்னுட்டு போ. இந்த சட்டையை பிடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம் என்று திமிரினான் லோகோ. பொய் சொல்லாதடா. நீ போட்டுக்கிற சட்டை, இந்த பேண்ட்டு, இந்த வாட்சு, ஏன் இந்த செருப்பு கூட நான் வாங்கி தந்தது தான். நான் வாங்கி தரலைனா நீ பிச்சைக்காரனை தாண்ட கிழிஞ்ச துணியை போட்டுட்டு திரிஞ்சிருக்கணும். நாதாரி பயலே, பேச்சா பேசுகிற நீ? ஆமாம், நான் பிச்சைக்காரன்தான். இப்போ நீ மட்டும் என்ன குபேரனா? நீயும் என்ன மாதிரி ஒரு வகை பிச்சைக்காரன்தான். இப்போ என்னதான் சொல்ல வர? நான் கேட்டாலும் ஊரில் 10 பேர் காசு தருவான். நீ தலைகீழாக நின்னாலும் ஒருத்தனும் சல்லி காசு தரமாட்டான், தெரிஞ்சுக்கோ. கொஞ்ச நஞ்சம் ஆட்டமாக போட்ட அதை நினச்சிப்பாரு. அப்புறம் என் மேலே சீரு என தன்னை விடுவித்து கொண்டு போனான் லோகநாதன். செய்வதறியாது தெருவில் நின்றான் நாகராஜன். உனக்கு இந்த நிலைமை தேவையா என்ற குரலை கேட்டு திரும்பினான். கதிரேசன் நின்றிருந்தார். அவரை பார்த்ததும் அவன் முகம் மேலும் கருத்தது. என்ன செய்யறது? உன்னை மாதிரி இரக்கமில்லாத ஆசாமியெல்லாம் உறவுக்காரரா வாய்ச்சால் என்னை போன்றவர்களுக்கு இந்த நிலைமையும் வரும், இதுக்கு மேலும் வரும். வேலையை பார்த்துக்கிட்டு போவியா? பெருசா துக்கம் விசாரிக்கிறாரு வந்து துக்கம். அவர் சிரித்தார். நீ எதிர்பார்த்தியோ இல்லையோ, ஆனால் நான் எதிர்பார்த்தேன். சீக்கிரமாகவே நீ நடுத்தெருவுக்கு வருவேன்னு நான் எதிர்பார்த்தேன். அதான் வந்துட்டேன்ல. மனமாற பார்த்துட்டீங்கல்ல, அப்புறம் என்ன பேச்சு? சந்தோஷமா போக வேண்டியது தானே. சந்தோஷமா? எனக்கா? ஏண்டா, நீ கெட்டு போகிறத பார்த்து சந்தோஷப்பட நான் என்ன உன் எதிரியா? உன் பெரியப்பண்டா. நீ தலை நிமிர்ந்து நடக்கணும், சொத்து சுகத்தோடு சந்தோஷமாக இருக்கணும், 4 பேர் மதிக்கிறாப்புல வாழணும்னு ஆசைப்படுறவன்டா. அதனால தான் உன்னை பள்ளிக்கூடத்தில் சேர்த்தேன். உனக்கு படிப்பு ஏறலை, கைவேலையாவது கற்றுக்கோன்னு பெயிண்டர்கிட்ட விட்டேன். அதையாவது நீ ஆர்வமாக கற்றுக்கிட்டு 4 காசு சம்பாரிச்சியா? 4 காசு பார்த்ததும் உனக்கு ஒரு கல்யாணத்தை செய்து வைக்கலாம்னு பொண்ணு பார்க்க ஆரம்பித்தப்போ
துபாயில் வேலை வந்திருக்குது, ஏஜென்ட் மூலமாக போக போகிறேன்னு சொன்னேன். உங்கள் அப்பா அம்மா வேணாம்னு சொன்னாங்க. ஆனால் நான் அந்த ஏஜெண்ட்டை பார்த்து விசாரித்து ஒப்பந்தமெல்லாம் முறையாக இருக்குதான்னு சரி பார்த்து திருப்தியான பின் தான் உன் அப்பா கிட்ட அதெல்லாம் பயப்பட ஒன்றுமில்ல, 3 ஆண்டு கான்ட்ராக்டு போயிட்டு வரட்டும்னு சொன்னேன். கையில் இருந்த சேமிப்பிலிருந்து கழுத்து காதில் போட்டிருந்த நகை வரைக்கும் எல்லாத்தையும் திரட்டி பயண செலவுக்கு பணத்தை கொடுத்தாங்க உங்கள் அப்பா அம்மா. போன இடத்துலேருந்து மாதந்தோறும் பணம் அனுப்புவேன்னு பார்த்தேன். அப்பப்போ அனுப்பிக்கிட்டு இருந்தால் அது சில்லறை செலவுகளுக்கே போய்விடும். மொத்தமாக கொண்டு வரேன், அப்போத்தான் உருப்படியாக வீடு வாசல் வாங்க முடியும்னு சொன்னேன். ஒரு வகையில் அது சரின்னு பட்டதால் அந்த 3 வருஷமும் உங்கள் குடும்பத்துக்கு நான் உதவி செய்தேன். போதும், நிறுத்திக்கோங்க பெரியப்பா. அதுக்கெல்லாம் சேர்த்து தான் வட்டியும் அசலுமா வாங்கிட்டீங்கல்ல, கூட்டு வட்டி வேற. எதிரி கூட இந்த காரியத்தை செய்திருக்க மாட்டான். சொந்த தம்பிக்கு சோறு போட்டதுக்கு கணக்கை எழுதி வச்சு காசு வாங்குறவன் சகோதரனே இல்லை. ஈட்டிக்காரன் கூட அந்த காரியத்தை செய்ய மாட்டான். என் வாயிலிருந்து வேற ஏதாச்சும் வந்துடப்போகுது, முதல் உங்கள் சோழியை பார்த்துட்டு போங்க என கோபமாக பேசினான். அவரை தள்ளிவிட்டு நடையை கட்டினான் நாகராஜன். ஏண்டா நாகு, வழியில் பெரியப்பாவை பார்த்தியா? திண்ணையில் படுத்திருந்த மகனிடம் வந்தார் அப்பா கார்மேகம். பெரியப்பா என கேட்ட மாத்திரத்தில் கண்ணில் மிளகாய்த்தூள் பட்டது போல் தகித்து எழுந்தான் நாகராஜன். அந்த உறவு அருந்து 2.5 வருஷம் ஆச்சு. அவரை பற்றி பேசவோ நினைக்கவோ கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? என்னை கூட பிறந்த பாசமா, வெக்கம் கட்ட மனுஷா என அப்பாவிடம் சீறினான். நான் வெக்கங்கட்டவனாகவே இருந்துட்டு போகிறேன். ஆனால் நீ அவரை கண்டபடி பேசிட்டு திரியறதா எப்பத்தான் நிறுத்த போற? பேசுறதுக்கும் ஒரு அளவு மதி இருக்கு. பெரியப்பங்கிட்ட பேசுகிற பேச்சா நீ பேசிக்கிட்டு இருக்க? முகத்துக்கு நேராகவே அசிங்கமாக பேசுறியாமே. ஆமாம், வந்து வத்தி வச்சாரா? அப்படித்தான் பேசினேன். அவருக்கும் நமக்கும் என்ன சந்தம்? வெக்கமா இல்லை? நான் இல்லாத நாளில் உங்களுக்கு கேவலம் சோறு போட்டதுக்கு கணக்கு பார்த்து எங்கிட்டிருந்து கராராய் காசு வாங்கினவரை நீங்கள் அண்ணன் உரிமை கொண்டாடுறியே. அவரை பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். தம்பிக்கு சோறு போட தயங்குறவரும் போட்ட சாப்பாட்டுக்கு கணக்கு பார்க்குறவரும் அவர் இல்லை. இன்னும் கொடுக்கணும் செய்யணும்னு ஆசைப்படுறவருடா எங்கள் அண்ணன். நீ பிறந்ததுல இருந்து என்னைக்காவது நம்ம வீட்டில் 3 வேளை தின்னிருப்பியா? அங்கே தானே ஓடுவ பெரியப்பா பெரியப்பான்னு. அப்பெல்லாம் தெரியலையா அவரை பற்றி உனக்கு? மறந்துட்டியாக்கும் அதையெல்லாம்? இதை அப்பவே ஞாபகப்படுத்த வேண்டியது தானே. அதுக்கும் சேர்த்து பணத்தை கொடுத்திருப்பேனே. கையில் பணம் இருந்த ஆணவத்தில் நீ அதையும் செய்திருப்ப. ஆனால் அவர் வாங்கியிருப்பார்னா நீ நினைக்காதே. சின்ன பையன் போனா போகட்டும்னு விட்டிருப்பாரோ? அப்படியொன்னும் அவர் தயவு பார்க்க வேண்டாம். அதுக்கும் ஒரு கணக்கை சொல்லட்டும். அதையும் ஒரு நாளைக்கு திருப்பி கொடுத்துடலாம். இப்பவும் நீ திருந்தலையேடா என கவலைப்பட்ட கார்மேகம் மனைவியை பார்த்தார். கற்பகம், அந்த பணத்தை கொண்டு வா என்றார். மனைவி உள்ளே சென்று பணத்தை எடுத்து வந்தாள். அவனுக்கு எதுவுமே புரியவில்லை. பணமா? ஏது என நெற்றியை சுருங்க கேட்டபடி நிமிர்ந்து உட்கார்ந்தான் நாகு. மரகத முல்லை போய் சில நிமிடங்களில் திரும்பினாள். அவள் கையில் பருமனான ஒரு மஞ்சள் பை. அதை கணவனிடம் கொடுத்தாள். அதற்குள் இருந்த பணக்கட்டுகளை எடுத்து வைத்தார் கார்மேகம். கொஞ்சம் சில்லறைகளும் பையிலிருந்து விழுந்தன. அதை பார்த்ததும் சொரேர் என்றது அவனுக்கு. அதே பணம். 3 வருஷம் உன் அப்பனாத்தாளுக்கு சாப்பாடு போட்டது, துணிமணி எடுத்து கொடுத்தது, நோய் வந்தபோது வைத்தியம் பார்த்தது, நல்ல நாள் கெட்ட நாள் கை செலவுக்கு பணம் கொடுத்ததுன்னு வருஷத்துக்கு 80,000 வீதம், 3 வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய். அந்த பணத்துக்கு வட்டியோடு அவர் திருப்பி கொண்டு வந்து கொடுத்தார். 11 ரூபாயை தள்ளிடு, மீதியை கொடு. இப்பதான் உங்ககிட்ட பணம் கொட்டி கிடக்குதே என 4 பேர் முன்வைத்து கராராக கேட்க, அந்த 11 ரூபாயை ஏன் தள்ளுபடி செய்யணும்? அதையும் சேர்த்து வாங்கிக்கங்க என விட்டெறிந்த சில்லறைகள். இது எப்படி இங்கே வந்தது? இங்கிருந்து போயிருந்தால் தானே என்றபடி பணத்தை மீண்டும் பையில் அடைத்து அவனிடம் நீட்டினார். உண்மையிலே எங்களை விடவும் எங்கள் அண்ணனுக்கு எதிர்பார்ப்பும் கனவுகளும் அதிகம் இருந்தது. நீ கொண்டு வரும் பணத்தில் ஒரு காசும் வீணாக்காமல் நல்ல முறையில் வீடு வாசல் கட்டி உனக்கு நல்லதொரு திருமணத்தை நடத்தி வைக்க அவர் கனவு கண்டிருந்தார். ஆனால் நீ நடந்துகிட்டதோ தலைகீழாகவே இருந்தது. இங்கேயே ஒரு வேலை பார்த்து உன்னை இங்கேயே தங்க வைக்கணும்னு ஆசாசையாயிருந்தாரு. நீ அவரோட மொத்த ஆசையிலும் மண்ணை அள்ளி போட்ட. பணத்தோட வந்த உனக்கு கூடவே அகங்காரமும் வந்திருந்தது. உன் இஷ்டம் போல நடக்க ஆரம்பிச்சே.
பணத்தை தண்ணியாய் கொட்டி நண்பர்களை சேர்ந்து கொண்டு கொட்டமுடிச்சை. எங்கள் பேச்சை நீ கேட்கவில்லை. எடுத்து சொல்ல வந்த பெரியப்பாவையும் உதாசீனப்படுத்தின. பணத்தை இப்படி உதாரித்தனமாக செலவழிச்சால் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே எல்லாமே கரைஞ்சிடுமே. பணத்திமிர் அவன் கண்ணை மறைக்கிறது. இதற்கு ஏதாவது ஒரு வழிவகை செய்ய வேண்டும் என ஆலோசனை பண்ணினார். பணத்தை பற்றி பேச்செடுக்கும் போதெல்லாம் இதென்ன பணம், இது போல 10 மடங்கு சம்பாதிக்கிற திறமை என்கிட்ட இருக்கு, இறைக்க இறைக்கத்தானே நீ சொரக்கும், அதுபோல செலவழிக்கத்தான் பணம் சேரும்னு வெட்டி வேதாந்தம் பேசி வீணாக்கிக்கிட்டு இருந்த. அப்பதான் அண்ணன் சாப்பாட்டு கணக்கோடு வந்தார். எங்களுக்குமே அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் உன்கிட்ட பணத்தை வாங்கி உனக்கு தெரியாமல் என்கிட்ட கொடுத்து நாகு போகிற போக்கை பார்த்தால் கடைசியில் ஒத்த பைசாவையும் செலவழிச்சிட்டு தான் ஓய்வாய் போல் இருக்கு. அந்த பணத்தை வாங்கி அதை டெபாசிட் செய்து அதில் வரும் பணத்தில் உனக்கு ஒரு கடை வைத்து கொடுக்கலாம் என அவர் முன்னமே திட்டமிட்டிருந்தார். அந்த நேரம் வந்து இவனுக்கு உதவுவாங்கன்னு யாருமே இல்லை. அவன் நினைப்பது போல் வெளிநாட்டு பயணமும் நம்ம வசதிக்கு அமையாது. அப்படி ஒரு நெருக்கடி வரும் பொழுது இந்த பணம் அவனுக்கு உதவும். இதை கொண்டு அவன் ஒரு கடை போட்டு பிழைச்சிக்கிட்டுமேனு சொன்னார் தீர்க்கதரிசி. அவர் சொன்னது போலவே நீ இப்போ நடுத்தெருவில் தான் நிற்கிற, இந்தா பணம், இனியாவது சமத்தாயிரு என 6 லட்சம் ரூபாயை அவனிடம் கொடுத்தார் அப்பா. நாகராஜன் கண்களில் இருந்து நீர் சுரந்தது. பெரியப்பாவிடம் போய் மன்னிப்பு கேட்க கிளம்பினான். அப்பொழுது பெரியப்பாவே வந்தார். அவர் காலில் சாஷ்டாங்கமாய் விழுந்தான். பெரியப்பா, உங்கள் பேச்சை கேட்காம நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. இனிமேல் உங்கள் பேச்சு தவிர நான் வேற எதுவுமே கேட்க மாட்டேன். இனிமேல் உங்கள் பேச்சு தான் என்னுடைய வேத வாக்கு என கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்டான். நண்பர்களே, நாம் சிறுவயதிலிருந்தே முக்கியமான பழக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சேமிப்பு. நாம் எவ்வளவு பெரிய வேலையில் இருந்தாலும் சரி, எந்த தொழில் செய்தாலும் சரி, அதில் வரும் அமௌண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமிப்பில் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு ஆபத்தான நேரத்திலும் நண்பர்களோ சொந்தக்காரர்களோ உதவ மாட்டார்கள். ஆனால் நமது சேமிப்பு எந்த காலத்திலும் நம் உடனே கை கொடுக்கும். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.